இந்திய கிரிக்கெட் என்று சொன்னாலே அனைவருக்கும் நினைவில் வரும் பெயர் மகேந்திர சிங் தோனி. கிரிக்கெட் வீரராக மட்டுமல்லாமல் நல்ல மனிதராகவும் அனைவரின் மனதில் இடம் பிடித்தவர்தான் இவர். இந்திய கிரிக்கெட் அணி அடிமட்டத்தில் இருந்தபோது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் கபில் தேவ். அவருக்கு பின்னர் இந்தியாவால் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வெல்ல முடியாத நிலை ஏற்பட்ட போது 2007ஆம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பையில் இந்திய அணி லீக் சுற்றில் கூட வெற்றி பெறாமல் வெளியே வந்தது. அப்போது முதன்முதலாக அறிமுகமான T20 உலகக்கோப்பையில் இந்தியாவால் கோப்பையை வெல்ல முடியாது என்று அனைவரும் நினைத்த நேரத்தில் 2007 T20 உலகக்கோப்பையை மகேந்திர சிங் தோனி வாங்கி கொடுத்தார். அப்போது இந்திய கிரிக்கெட் மீண்டும் புத்துயிர் பெற்று தலை நிமிர ஆரம்பித்தது. அதன் பிறகு 28 வருடங்கள் கழித்து 2011ஆம் ஆண்டு தோனி தலைமையில் இந்தியா தனது 2வது உலகக்கோப்பையை வாங்கியது. அதன் பின்னர் 2013 சாம்பியன்ஸ் டிராபி டெஸ்ட் தரவரிசையில் நம்பர் 1 என்று தோனி தலைமையில் இந்திய அணி பல்வேறு சாதனைகளையும் மகுடங்களையும் வென்றது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய அணியில் நிரந்தர வீரராக இருந்தவர் தோனி. இந்திய அணியின் கேப்டன்சி பொறுப்பு மற்றும் BCCI நிர்வாகிகள் இரு தரப்பையும் தோனி ஒற்றையாளாக கையாண்டது இன்று வரை ஆச்சரியம்தான். அதேபோல் சரியான நேரத்தில் கேப்டன் பதவியை ராஜினாமா செய்து சாதாரண வீரராக விளையாடிய பெருமை தோனிக்கு மட்டுமே உள்ளது. இதனாலேயே தோனியின் ஜெர்சி நம்பரான 7 ரசிகர்களிடையே உணர்வு பூர்வ ஒன்றாக அமைந்தது. தோனி ஓய்வு பெற்றாலும் நம்பர் 7 ஜெர்சி இதுவரை எந்த வீரருக்கும் அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஜெர்சி நம்பர் 7க்கு ஓய்வு கொடுத்து BCCI அறிவித்துள்ளது. இதனால் இனி தோனி பயன்படுத்திய நம்பர் 7 ஜெர்சி எந்த வீரருக்கும் அளிக்கப்படாது. ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கரின் ஜெர்சி நம்பர் 10க்கு ஓய்வு கொடுத்து BCCI அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. இது BCCI தரப்பில் தோனிக்கு அளிக்கப்பட்ட மரியாதையாக ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் கொண்டாடி வருகின்றனர்.